ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கேனிங் வில்லன். ஸோ இந்த ஒன் ஷாட் போடுறதுக்கு ரீசனாக இருக்கவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. ஸோ விஜய் பையலே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பிடிச்சாட்டாலும் நீ கேட்டு தான் ஆகணும்னு வேறு ஆப்ஷனே இல்லை. இன்றைக்கி உன் பர்த்டே. ஸோ நீ என்ஜாய் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். எனிவே ஹாப்பி 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 பர்த்டே. என்னோடய விஷ் எப்பயுமே ஒன்று தான், நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ ஹாப்பினஸ்க்கு மட்டும்தான் டிசர்வ். இருக்கலாம் நிறைய, ஆனால் என்னோடய விஷயம் இதுதான், நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். உன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட எப்பயுமே வேர்ட்ஸ் இருந்ததே கிடையாது. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அது உனக்கே தெரியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி போடுவேன்னா இல்லை எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும். பாரு என்ன, மறுபடியும் 1 செகண்ட் ஹாப்பி பர்த்டே புஜுக்கு. ஸோ எந்த இன்ட்ரோ இல்லாமல் வீடியோக்குள்ள அப்படியே போயிடலாம். ஸோ இப்போ மார்னிங் தான், நல்லா அப்படியே உச்ச வெயில் பொழந்துட்டு அடிக்குது. ஜேகே ரூமில் நல்லா மலாந்து படுத்து அப்படி தூங்கிட்டுருக்கான். இப்போ ஹான் தான் ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். ஸோ ரூம் ஃபுல்லாக அங்கங்கே பேர் பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்குது. ஒருத்த குட்டிச்சானா எந்திரிக்கவே மாட்டானே. டே முயல் முஞ்சா, டேய் இந்தாடா, இன்னும் தூங்கிட்டே இருக்கான். டே ஜேகே, என்னடா கருவாப்பலே, என்னடா பண்ணுருக்க? படுத்து இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு போவானாமா? டைம் ஆச்சு, எந்திரி. ஆஃபீஸ்க்கு நீயே போ, நான் வரல. வரலையா? அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் பேத்துருவோம் பார்த்துக்கோ. அந்த ஆஃபீஸ்க்கு நீ செய்யோவா இல்லை நான் செய்யோவா? மூடிக்கிட்டு எந்திரிச்சு கிளம்புற வெளியே பாரு. வரல. ஓ வரலையா? இன்னைக்கு தான் லீவ் முடிஞ்சோம், பால் புட்டியும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்புக்கடையும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறான் குழந்த மாதிரி. பால் புட்டியும் வரானா? இப்போங்கடா அடித்த போதை, தூங்கின தூக்கமும் கழிஞ்சு போச்சு. எப்போ அமைகிறது? அதெல்லாம் அப்படி தான், கண்டுக்கு அதை விடு. இன்னைக்கு லீவ் முடிஞ்சு வரானா? ஆமாம், வந்து மூஞ்சில் கொடுக்க போனான் பாரு. ஏன்டா அவன் தான் அவனை சுத்தமாக மதிக்கல, அப்புறம் என்ன மயிருடா அவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டுருக்க? இதில் நடிப்பு வேறு, அவனை பிடிக்காத மாதிரியும் ஏதோ அவனுக்கு நிறைய வேலை வச்சு கொள்கிற மாதிரியும். என்ன பண்ணுறேன்னு என்னை இன்ன வரையும் புரியடா. மயிறு முஞ்சப்பாரு. டேய் அதெல்லாம் ஒரு கீக்குடா, அவனுக்கு சொன்னால் புரியாது. அதனால அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எது பக்கத்து வீட்டிலே இருந்துட்டு மிஸ் பண்ணுறதோ சொல்லுவியா நீ? பக்கத்து வீட்டிலே இருந்தாலும் அவனை பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. நீ எல்லாம் ஒரு சிஓன்னு போய் வேலை சொல்லிடுறாங்க நாயே, எனக்கே வெக்கக்கேடாக இருக்குது. எச்சி கிளம்பி இருந்துச்சு வா கீழே. ஆமாம், அதை குட்டி குஞ்சா எங்கே காணோம்? எங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரில. ஃபோன் பண்ணால் எடுக்கலை. சரி நீ ரெடி ஆகிட்டு கீழே வாண்ணா. ஆனே என்னடா ஏவதா பார்த்த? இதே தான் எனக்கு வேலை. என்ன அவன் வீட்டு வாட்ச்மேனாடா நான்? என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்க? அதெல்லாம் பார்க்கல. பார்த்தீங்கன்னா சொல்ல, 1 மாதமாக பார்க்கலடா. அப்படியே உள்ளெல்லாம் வலிக்குது. வலிக்கும்டா, வலிக்கும். ஏன் வலிக்காது? குச்சை விட்டு வேணால் குடறிக்கிட்டா இப்படி உடஞ்சான்னு வச்சுக்கோ, இவ்வளோதான். மூட்டு ரெடி ஆகிட்டு கீழே வாடா. குத்துது கொடை இதுட்டு ஏன் ஆல் அசிங்கமாக வந்துட போகுது. சி ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டா நான் அசிங்கமாக கேட்டுட்டு கீழே போயிடுறான். இன்றைக்கி எப்படியும் ஆஃபீஸ் வர போகிறான், சந்தோஷம் அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். இப்போ ஜிம்மில் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்படியே குட்டி கொஞ்சம் எங்கடா போனேன்? காலையில் ஆட்டிக்கிட்டு அது ஒரு சின்ன வேலை மச்சான், அதான் போயிட்டு வந்தேன். என்ன வேலை உனக்கு மயிரை பிடுங்குற வேலை? அது வந்து ஆஃபீஸ் மட்டும் சொன்னால் செருப்பை கழட்டி அடிப்பேன். எங்கே போய் பிடுங்க போனேன்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல போலியே. காலையிலேயே ஏதோ காலேஜ் முன்னாடியே ஸ்கூல் முன்னாடியே போய் சைட் அடிக்க நின்றுருப்பேன், அதானே? அப்போல்லாம் இல்லைடா. என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? ஐ எம் டீசன்ட் மேன். சொன்னாங்க கேவலவாதி. சி அதான் பண்ணியிருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் என்னக்குலப்பா, உங்கள் 2 பேருக்கும் ஆள் இருக்குது.
ஆனால் எனக்கு போய் நான் தேடினா தான் உண்டு. அதான் காலங்காத்தாலே இப்போ ஸ்கூல் வாசல்லையும் காலேஜ் வாசல்லையும் போய் பிச்சை எடுத்துன்னு மச்சான் நான். இந்த பார்த்து பாவமாக தெரில. எனக்கு ஏன்டா பாவமாக தெரில, நல்லாவே தெரியுது எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, உன் விதி எப்படி? நீ செத்தாலும் உனக்கு ஆள் கிடைக்காது. கண்ணி கலையாமே நீ செத்துருவ பாரு. டேய் அந்த சாபத்தில் விடாதடா, நெஞ்சு தாங்காது. எத்தனை விட்டு படம் பார்த்துருப்பேன். ஆனால் அதை ட்ரை பண்ணணுன்னு உனக்கு தோணிகிட்டே இருக்குல்ல உள்ள, அதுக்கு ஆள் கிடைக்கணுமே, எங்கே கிடைக்கும்? டே ஹானு, அவனை சும்மா இருக்க சொல்லு, சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கான்டா என்ன. டேய் ஜேகே இப்போ என்ன சொன்னான்? கரெக்டாக தானே சொன்னான். எனக்கு தெரிஞ்சு நீ கண்ணிக்காலமே சுற்றுன்னு தான் தெரியுது. டேய் நீ எப்படி சொல்லாதடா, எனக்கு இனிமேல் வேறு வழி இல்லை. நம்ம ஆஃபீஸில் இருக்க ஏதோ ஒரு மொக்க ஃபிகராது பார்த்து கரெக்ட் பண்ணிடணும். அதெல்லாம் அவசியமே இல்லை. புது இன்டர்ன்ஸ் வராங்க, அவங்க எதாவது சிக்கிச்சுன்னா பார்த்து பண்ணிக்கோண்ணே. மச்சான் உண்மையா வாடா? ஐய ஜொல்லு வலி, இது துடைச்சிக்கோ. சரி வாங்க ஆஃபீஸ் லைட் வச்சு போகலாம். டேய் அது உனக்கு என்னடா வேணா? டே எங்கே காணும்? இப்போ தானே சொன்னேன் அவன் வீட்டு வேலைக்காரனா நான் போய் பார்த்துட்டு வரத்துக்கு. நான் வேணா போய் அவன் வீட்டில் பிச்சைக்காரமா நின்று அவன் இருக்கானா இல்லையா போய் பார்த்துட்டு வரட்டா? குட் ஐடியா, போய் பார்த்துட்டு சிறப்பு கழட்டு அடிப்பேன். கால் ஏதாவது வரத்துக்குள்ளே ஒழுங்கு மரியாதை வந்து காரில் ஏறிடு. டே அது ஆஃபீஸ் வருவான்டா, அலையாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி சிஓ மாதிரியே நடந்துக்கல, அங்கே இங்கேருந்து ஆடிட்டுருக்கான். அப்போது ஹான் தான், டீ என்னடா பண்ணிகிட்ருக்கோங்க நீ சிஓ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொழுதுனுக்கு இங்கே வந்து கேபினில் ஸ்டாஃப் ஆஃபீஸில் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். வருவான்டா, அலையாத என்ன, போய் கேபினில் உட்காரு போ. அது வருவான், அழையாது என்ன, முடிக்கிட்டு போ உட்காரு. மச்சான் அது இன்னொரு ரவுண்டு போனேன்னு வச்சுக்கோ, நான் பைத்தியம்னு நினச்சிவானுங்க, எவனும் சிஓன்னு நினைக்க மாட்டான், விட்டுப்படா அப்படின்ட்டு ஹான் திட்டி அவனை அப்படியே அமுச்சு விட்டுறான். ஸோ அப்படி கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டே ரொம்ப லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கு வரான். ஸோ குடுன்னு ஓடி வந்து லிஃப்ட் ஆன் பண்ணி அப்படியே ஏறி அவனோட ஃப்ளோருக்கு தான் வரான். ஸோ வரதை அப்படியே ஜேகே வந்து பார்த்துருப்பான். பார்த்தோன்னே மூஞ்சில் 32 பழம் அப்படி தெரியுது. அம்பாள் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, உள்ளே கூப்பிடணுமே. ஹலோ லில்லி. எஸ் பாஸ், டே வரல வர சொல்லுங்கள். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பொண்ணே டேவை வந்து கூப்பிட்டு விடுது ஜேகேவோட கேபினுக்கு. ஸோ ஜேகே ஒரு மாதிரி டெரராக அந்த ஃபேஸ்லாம் போய் ரொம்ப டெரராக அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ரொம்ப பயந்து போய் அப்படியே டேவும் உள்ளே வரான். மை கமெண்ட் சார். கமெண்ட். என்ன ஆஃபீஸ் வர டைம் ஆகுது உனக்கு? 9:30 ஆச்சு. ஆஃபீஸ் டைம் என்ன? 9 o'clock. என்ன டைமுக்கு வர நீ? அது சாரி பாஸ், இது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். வீட்டில் ப்ராப்ளம்னா இங்கே லேட்டாக வருவியா? இதே போய் கிளைண்ட்டுக்கிட்டே சொல்லுவியா, வீட்டில் ப்ராப்ளம் சார் அதனால தான் மீட்டிங்க்கு லேட்டாக வந்துட்டு? என்ன ஸ்டூப்பிடான ரீசன்ஸ் இது? சாரி பாஸ், இனிமேல் அப்படி வரமாட்டேன். இப்படி டெரராக சொன்னால் நான் பயந்துருவேனா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு தட்டி பண்ணிகிட்ருக்க. லீவ் முடிஞ்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது லேட்டாக வருவியா? இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் பாஸ், சாரி. சரி போய் ஓகே பாரு. ஓகே பாஸ், சாரி. சரி ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? என்ன சார்? அது வந்து பெண்டிங் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதை போய் அப்படியே லில்லிக்கிட்ட கேட்டு எடுத்துட்டு வா. அது அவங்க டியூட்டி, சொன்னதை செய். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவோ மண்டே பிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வரோம். எனக்கு சின்ன காலம் கத்துலி, என்னடா இவன் என்ன திட்ட ஆரம்பிக்கலின்னு பார்த்தேன். வந்தோடனே ஆரம்பிச்சிட்டான். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் என்ன கேட்குறானா இவனை சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரான். மை கமெண்ட் சார். கமெண்ட் சார். இந்த ஃபைல்ஸ் தான். நான் இப்போ போகலாமா? எந்த ஃபைல்ஸ்னால் நான் வச்சுட்டு போகிறேன், யாரை ஓப்பன் பண்ணி சைன் வாங்குவாங்க? நானே ஓப்பன் பண்ணி நானே சைன் போட்டு மறுபடியும் அவனை கூப்பிட்டு நானே கொடுத்துடணும். என்ன அதான் என் டியூட்டியா? இது பண்ணுறதுக்கு அவனை சம்பளம் கொடுத்து நான் வச்சுருக்கேன். சாரி சார், இதை பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பேப்பராக திருப்பி அப்படியே சைன் போடுறது அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் சைன் போடல, ஒரு பக்கம் சைன் போட்டு ஒரு பக்கம் டேவோட மூஞ்சி அப்படி க்ளோஸ்அப்பில் அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ டேவை ஃபீல் ஆகும், அப்படி திரும்பி பார்க்குறான். அதே சாக்கு அப்படியே கீழே குமிஞ்சிக்கிறான். ஐயோ கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி டெரராக மறுபடியும் வச்சுக்கிட்டு சைன் போட்டு, இந்தா எடுத்துகிட்டு போ, ஒரே வேலையை முடிக்காமல் உன்னை 7:30 நான் கூட்டிகிட்டு இருக்கணுமா? இந்த ஃபைல் முடிஞ்சிச்சு, அடுத்து இன்னும் 2 ஃபைல் இம்பார்ட்டன்ட் ஃபைல் லில்லிக்கிட்ட இருக்கும், அதை வாங்கிட்டு வா. சார் அது அவங்க டியூட்டி, நான் போய் பேப்பர் ஒர்க்குக்கு நான் அதை போய் பார்க்கணும். இது ஏன் ஆஃபீஸ், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் போய் அந்த 2 ஃபைலை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரான். மை கமெண்ட் சார். கமெண்ட். சரி, இந்த ஃபைல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. வாட், நானா? ஆமாம் சார், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் நாளைக்கு சப்மிட் பண்ணணும். சொன்னதை செய். படுத்துறோனே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஃபைலை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் ஒவ்வொன்றா. ஸோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படியே உட்காந்து குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சைட் அடிச்சுட்டு வெளியில் வரப்பா அப்படியே பரவாயில்ல அழகாக தான் இருக்கான். சாப்பிட்டியா பாஸ்? சாப்பிட்டியான்னு கேட்டேன். அது இதுக்கு ஒரு பாஸ் கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும், புரியுதா? ஏற்றெல்லாம் பேசக்கூடாது. இல்லை சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிடணும் சார். ஓ சரி, சாப்பிட்டா வந்து ஒர்க்கை பாரு. இல்லை எனக்கு ஏற்கனவே டைம் ஆச்சு. இப்போ தானே சொன்னேன் இங்கே நீ சிஓவா, இங்கே நான் சிஓவான்ட்டு. ஒழுங்கா சொன்னதை செய். இல்லை பாஸ் எனக்கு வேணாம், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்து ஒர்க்கை பாரு என்ன. அப்புறம் ஒர்க் டைமில் மயக்கம் கீழே போட்டு விழுந்துட்டேன்னா என் கம்பெனிக்கு தான் கெட்ட பேர், அந்த பேர் எனக்கு வேணாம் என்ன. ஒழுங்கா போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒர்க்கை பாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆஃபீஸர் வேலை செய்கிறவங்ககிட்டையும் கேட்பானா? இப்போ எல்லோரும் சாப்பிட்லான்னா எல்லோரையும் சாப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண வைப்பானா? விட்டுத்துறான் என்ன. ஒன்றும் இல்லை சார், நான் சாப்பிட்டு வந்து ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ டே உட்காந்து கேண்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தான், என்ன டே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, அதுவும் இந்த டைமில்? ஜெனி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்க? என்ன கேட்குறத விடு, உன் மூஞ்ச பார்த்தா காலையிலே டென்ஷன் ஆன மாதிரி தான். இது என்ன வழக்கம் போல் ஜேகே சார் ஒன்று டார்ச்சர் பண்ணாரா? அதே தான் பண்ணுறான். எப்படா நான் லீவ் முடிஞ்சு வருவேன், எப்படா நான் டார்ச்சர் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தான் போல். 1 மந்த் மெடிக்கல் லீவில் போனது நல்லதாக போச்சு. ஐயோ என்ன வேலை வைக்கிறான் தெரியுமா காலையிலேயே. அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வா, இந்த ஃபைலை எடுத்துகிட்டு வா, நீ ஓ சிஓவா இல்லை நான் ஓ சிஓவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறான். கட்டுப்பாயிடுச்சு காலையிலேயே. எனக்கு தெரியுது அவன் என்னை லவ் பண்ணுறான், இருந்தாலும் இப்படி கேவலமாக நடிக்கிறான்னு எனக்கு புரியுது. அதுக்கு நீ இவ்வளோ கேவலமாவா? என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன டே நீ வந்தால் லவ் பண்ணுற சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் வேணாம். அவன் எங்கே இருக்கான், நான் எங்கே இருக்கேன், ஸோ இப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன் நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாத வரையும் நல்லது. அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இந்த கதையே வேறு மாதிரி போகும். உனக்கு தான் தெரியும்ல என் வீட்டு சுச்சுவேஷன். அதான் மனசில் அவ்வளோ ஆசை இருந்தும் வெளியில் நான் எதுவும் காட்டிக்கல. ஆனால் இவன் பண்ணுறது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறான். சும்மா கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும்னு நினச்சா நான் என்ன பண்ணட்டும்? அவருக்கு ஆசை இருக்காதா தான் லவ் பண்ணுற பையனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு? அதான் அவன் கேபினுக்கு எதிராகவே மறுபடியும் டியூட்டியை மாற்றிட்டு வந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டார் தலைவர். இந்த மாதிரி லவ்வர் எனக்கெலாம் இல்லைப்பா. ஏன் இல்லை, ஹான் இல்லையா? இருக்கான்னு தான் நானும் பின்னாடி சுற்றுறேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, மதிக்கவே மாட்டேங்கிறாரு தெரியுமா. நான் இன்னும் என்ன தான் பண்ணட்டும் நீயே சொல்லு. இப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடாது ஜெனி, இன்னும் நல்லா ட்ரை பண்ணு. அப்போ தான் ஹான் சார் உங்ககிட்ட மடங்குவார், இல்லைன்னா மடங்க வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணணும், என்ன பண்ண உனக்கு தெரியாதா? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேனே, ஆனால் அவர் மடங்குற மாதிரியே தெரில. எப்போ பார்த்தாலும் வரப்பாக தெரியுறாரு. எது ஜேகே விடவா? என்னைய கேட்டால் ஜேகேவோட
அவர் தான் வெறப்ப இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீ ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைப்பாரு. ஏதோ சொல்கிற, ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு போன, இல்லைன்னா உன் ஆள் இங்கேயே அவனை தேடி வந்துட போகிறாரு. ஐயோ வந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மடக்க மடக்குன்ற சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் கண் ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாகுது. சின்ன இவளா ஜெனி? சொல்லுடே, இவன் என்ன இங்கே பண்ணுறா, யார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா. ஓ மின்சாவா, இவன் மறுபடியும் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டாலே, உனக்கு தெரியாதா? என்ன மறுபடியும் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டாளா? ஆஹா எதுக்கு? உனக்கு தான் தெரியும்ல ஜேகே சாரை ஒன் சைடாக லவ் பண்ணுறான்ட்டு, அதான் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாலே என்னமோ. ஆனால் வேறு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சுன்னு அங்கே போயிட்டா, யாருக்கு தெரியும், ஜேகே சாரை பார்க்க முடியாமல் இருக்க முடியலையோ என்னமோ, அதனால் வந்திருப்பா. ஐயோ சும்மாவே வலிவா, இனிமேல் நான் இவ்வளோ எப்படி சமாளிப்பேன்? அது உன் கையில் தான் இருக்குது. சரி பிரேக் டைம் முடிஞ்சிச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்படி போகிறாங்க லிஃப்ட்டில். அப்போது அந்த மின்சோவும் அப்படியே அந்த மின்சோன்ற பொண்ணும் அப்படி நின்றுட்டுருக்கா. இப்படி பார்த்தாலே வயிறு எரியுது. மின்சோ, சொல்லுங்க டே, நீ என்ன மறுபடியும் கம்பெனியில்? ஓ அதுவா, ரீஜாயின் பண்ணியிருக்கேன். ரீஜாயினா? நீ தான் வேறு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சின்னு அங்கே போன? அது வந்து கொஞ்சம் பர்சனல். ஓ ஓகே ஓகே ஓகே, ஐயோ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படி மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்கான். எனக்கு தெரியாதோ யாரை செட் அடிக்கிறத இங்கே வந்திருப்பான். மூஞ்சி முறைப்பாரு, நல்லா மைதா மாவுக்கு ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடித்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜெனி அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஸோ அவள் காலையே ஒரு எத்து விட்டுட்டு, சும்மா ஒரு நீ மனசுக்குள்ளே புலம்புறது எனக்கு இங்கே வரையும் கேட்குது. என்ன இப்போயே ஃபயர் ஸ்டார்ட்டா? சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை சமாளிச்சுட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே லிஃப்ட்லேருந்து வெளில வராங்க. நீங்கள் வரல மீன்ஸோ? அது அது வந்து ஜேகே சாரை பார்க்கணும், நான் ரீஜாயின் பண்ணிருக்கல, போய் அவரை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், நீங்கள் வாங்கலை, நம்ம ஈவினிங் டைமாக போய் சொல்லிக்கலாம். இல்லை வேணாம், நான் சொல்லிகிட்டே வந்துடுறேன்ட்டு. ஓ இல்லை போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே மின்சோ அப்படியே ஏறி போயிருப்பா. ஸோ 2 பேரும் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஜென்னி யார் மேலே இடிச்சிட்றா. ஐயோ யார் இது அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தா கையில் வச்சுருந்த காஃபி ஃபுல்லாக அப்படியே ஹார்ன் மேலே கொட்டிடுது. அவன் ஒயிட் ஷர்ட் வேறு போட்டிருப்பான். ஸோ ஃபுல்லாக கொட்டிடுது. ஸோ ஒரு மாதிரி ஆண்டு பார்த்துட்ருக்கா. ஏய் அறிவு மயிரில்ல, கண்ணை எங்கடி பின்னாடி வச்சுட்டு இருந்துட்டுருக்கியா? திவ்யா சார் அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் தாட்டி பவ் பண்ணி சாரி கேட்டுட்ருக்கா. சாரி சார் பார்க்கல. என்ன பார்க்கல, ஒன்றுக்கு 2 கண்ணை வச்சுருக்கல்ல, என்ன பின்னாடி கண்ணை வச்சுட்டு வந்தியா? இப்போ பாரு, காஸ்ட்லி ஷர்ட்டு இப்படி நாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ யார் க்ளீன் பண்ணி கொடுக்குறது? க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. அது சார் நானே க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். நீயே க்ளீன் பண்ணி கொடுக்குறியா? எப்படி இந்த ஒயிட் ஷர்ட்டில் கரை போயிடுமா? இப்படியோ சார், நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். ஷர்ட்டை கழட்டி கொடுங்க. எது இங்கே எல்லோரும் முன்னாடியும் கழட்டி கொடுக்கணும் இல்லை? ஐயோ நான் அப்படி சொல்ல வரல. அது வந்து என் கூட வா. எங்க வான்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் கூட போகிறா. இங்கே இரு. ஓகே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு டக்குன்னு ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான். சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிறா. ஐயா இந்த சீன் மயிரெலாம் இங்கே வேணாம், என்ன ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறேன். என்ன முன்ன பின்னே அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? ரொம்ப நல்லாலாம் நடிக்காது என்ன? ஐயோ சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஹே நடிக்காதீங்கடி, நீங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? இல்லாத வேலை தந்தம் பண்ணுவீங்க, ஆனால் வெளியில் நல்ல பொண்ண மாதிரி நடிக்கிறது இல்லை. மூஞ்சி அப்படி வைக்காது என்ன? நல்லாவே இல்லை. என்ன மூஞ்ச படித்த மாதிரியே பேசுகிறாரு. இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இப்போ நீ ஓவராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணல, அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். இந்தா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்திருக்கணும். எனக்கு தெரியாது,
இந்த ஷர்ட் என்ன ஒரு 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 1 மில்லியன் இருக்குமா? எது 1 மில்லியனா? உனக்கு தெரியுமா 1 மில்லியன்ட்டு? இந்த ஷர்ட் வேலை சொன்னால் நீயே செத்து போயிடுவ. அப்படி என்ன வேலை? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேணாம், போய் க்ளீன் பண்ணி கொண்டு வர வேலையை மட்டும் பாரு. ஆமாம், காலையிலே வந்து மாட்டிக்கிட்டேன். சாரி சார் அப்படின்ட்டு மறுபடியும் மூவ் பண்ணிட்டு பாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறா. சஹான் ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு வேறு ட்ரெஸ் அப்படியே மாற்றிக்கிறான். ஸோ அப்படியே இந்த சைட் தேவால் இங்கே உட்கார முடியல, அவள் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே லில்லிக்கிட்ட போய் லில்லி ஏதாவது ஃபைல் சைன் வாங்கணுமா என்ன? இல்லையே டே சார், ஏன் கேட்குறீங்க? சொல்லு. இல்லை ஏதாவது இருக்கும், நல்லா பாரு. ஒரே ஒரு ஃபைல் இருக்கு, ஆனால் இது இம்பார்ட்டன்ட் இல்லையே. ஓ பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை மட்டும் பிடுங்கிட்டு வேக வேகமாக லிஃப்ட் ஏறி போகிறான். என்ன போய்ட்டு இன்னும் பேசிகிட்ருக்காளா? என்ன பண்ணுறது? மை கமெண்ட் சார். எஸ் கமெண்ட் சார். ஃபைல் வெளில நின்று பார்த்துட்டு தானே இருந்த, உள்ளே பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியுது, அப்போ எதுக்கு உள்ளே வர? வெளில போ, பேசி முடிச்சோட்டி உள்ளவா. டேய் உங்களுக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? நாங்கள் தான் 2 பேரும் பேசிகிட்ருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு உள்ளே வரீங்க? இல்லை நீங்கள் தான் மை கமெண்ட்னு சொன்னாட்டி தான் நான் உள்ளே வந்தேன். ரொம்ப நல்லவர். அப்படி நீ அங்கே நின்று பராக் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தனால தான் உன்னை கமெண்ட்னு உள்ளே வர சொன்னேன். எல்லாம் வந்திருக்கவே சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ வெளில நின்று பேசி முடிச்ச வாட்டி உள்ளவா. பெரிய அப்படியே இங்கே சட்டசபை நடக்குது, போய் ஃபுல்லாக நிற்கிறது. போகிறேன் சார் போகிறேன் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு வெளில போய் நிற்கிறான். ஸோ 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும் போதெல்லாம் டேக் அப்படியே ஒரு மாதிரி வயிறு எரியுது. இவனை போட்டாங்க திட்ட கூட வாயிலேருந்து எதுவும் வர மாட்டேங்குது. சரி திட்டக்கூடாது, கண்ட்ரோல். நானும் பார்க்குறேன் எப்போ இவன் பேசி முடிப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஃபைனலி பேசி முடிச்சோட்டி அந்த மின்சோ பொண்ணும் வெளில வருது. என்ன மின்சோ பேசிட்டியா? பேசிட்டேன். இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. ஆமாம், மறுபடியும் எதுக்கு நீ வந்த? அதான் சொன்னால பர்சனல்ன்ட்டு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடா. ஸோ டேக்கு மூஞ்சே இல்லை, மூஞ்சி உருன்னு வச்சுட்டு ஃபைல் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். ஐ கமெண்ட் சார். இப்போ உள்ளவா. என்ன ஃபைல் இது? இம்பார்ட்டன்ட் ஃபைல், உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு படித்து பார்த்துட்டு அப்படி சைன் போட்டுட்ருக்கான். ஸோ அப்போ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கவும், என்ன மூஞ்சி இப்படி இருக்குது? ஏன் மூஞ்சி எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன சார்? சைன் மட்டும் போடுங்க. என்ன சொன்னேன்? நத்திங் சார், சாரி தெரியாமல் சொல்லிட்டோம். கொஞ்சம் தலைவலி, அதான் இப்படி இருக்குது. தலைவலியா? போய் டேப்லெட் போட்டு வா போ. இல்லை பரவாயில்ல, நான் இதோடய ஒர்க் பண்ணுறேன். டேப்லெட் போட்டு வான்னு அப்புறம் தலைவலி அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் மயங்கி விழுந்தேன்னு வச்சுக்கோ, என் ஆஃபீஸுக்கு தான் கெட்ட பேர். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையாக போய் டேப்லெட் போட்டு வந்து ஒர்க்கை பாரு. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யூர் கான்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மறைச்சிக்கிட்டு இப்படி போயிடுறான். ஸோ ஜங்குக்கு புரியுது இவன் ஜெலஸ் ஆகிறான் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அந்த டே அப்படியே ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்னா தான், மச்சான் ஆஃபீஸும் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாமா? அது வந்து என்னத்துக்கு இப்போ வெளியே அம்மனமாக ஓடுது, என்ன பண்ணுற? ஜிம்னா டேய் எதுக்குடா இப்போ ஷோல்டரில் கோலம் போட்டுட்ருக்குற? சரி இல்லையே. அது வந்து நான் இன்றைக்கி டேக் போட போகணும், அது பஸ்ஸில். ஏதா பஸ்லையா? என்ன மச்சான் நீ விளாண்டுருக்கியா? இது மட்டும் ஹானுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அந்த வேலைலாம் இங்கே வேணாம், ஒழுங்கு மரியாதை வந்து காரில் ஏறிக்கோ. டே ப்ளீஸ்டா, சும்மா புரிஞ்சுக்கோ மச்சான், அவன் கூட பஸ்ஸில் போகணுன்னு ஆசையாக இருக்குடா. டேய் ஆசையை தூக்கி குப்பையில் போடு. நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல, நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓடா நீ. இந்த மாதிரி பப்ளிக்காக வெளியில் தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, நியூஸை அது இதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் போட்டு கீழே கிழிச்சிருவானுங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம கம்பெனி ஒவ்வொன்றும் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இத்தனையும் யோசிக்க தோணுது. நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை வந்து வண்டியில் ஏறு. டேய் ப்ளீஸ்டா. டேய் என்னடா பிரச்சனைங்க? ஹான்னு இவனை என்னன்னு கேள்றா. இவன் பாட்டுக்கு வந்து அவன் கூட பஸ்ஸில் போகணுன்னு சொல்கிறான். பஸ்ஸில் போகணுமா?
இவனா அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருக்க ஷூவை கழட்ட போகிறான். டேய் மச்சான், ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? புரிஞ்சுக்கோ மச்சான், நீயாவது என்னடா என்ன காலையிலேருந்து ஈவினிங் வரையும் அவனை டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்ட்டு இப்போ போய் பஸ்லேயும் போய் அவனை டார்ச்சர் பண்ண போறியா? உனக்கு நீ யார் ஞாபகம் இருக்குல்ல? மூடிக்கிட்டு வண்டியில் ஏறு. அதெல்லாம் முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கி நான் டே கூட, அதுவும் என் பால்குடி கூட பஸ்ஸில் தான் போக போனேன். டேய், என்ன விளாட்ருக்கியா நீ? 2 பேரும் இங்கே காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு இருக்கோம். நீங்கள் முறையில் வந்து காரில் ஏறு. காரில் காற்று இருந்தா தானே இது அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்த்தா 4 டயரும் பஞ்சர் ஆகி கிடக்கு. டேய், என்னடா பண்ணி தொலைஞ்ச? காரில் காற்று பிடிங்கி விட்டேன். இந்த டேய், இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டியடா நீ? கேவலம் இல்லைடா, லவ்வுக்காக நான் பண்ணுற தியாகம். அதுக்கு ஏன்டா ஏன் காரை பஞ்சனாக்கிறேன்? சரி மச்சான், நான் போகிறேன். டே கம்முன்னு போகாத. டே ஹான்னு, நீ பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது. நான் பாட்டுக்கு சேஃபாக வந்து வீட்டில் வந்து இறங்கிடுவேன். ஓகே பை. என்ன டே போகிற மாஸ்க் போட்டு போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மாஸ்க்கெல்லாம் போட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு போகிறான். ஸோ இந்த சைடு ஹானு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். ஓ, காரை வேற பஞ்சராக்கி விட்டு போயிட்டான் பரதேசி பையன். இந்த பாக்ஸை வான வச்சுக்கிட்டு கால் டாக்ஸி வேற எடுக்க மாட்டேங்கிறான். டேய், சின்னடா புலம்பிட்டு இருக்க, வா போகலாம். டி மயிறு குட்டி கொஞ்சம் எப்படா போகிறது? காரு இல்லை. அதான் கரைச்சில். ஓ ஷிட், காரு சாவி இங்கே இல்லைல்ல. அதே போயிட்டேன் மச்சான். இப்போ எப்படி போகிறது? கால் டாக்ஸிக்கு புக் பண்ணாலும் வந்து தொலைய மாட்டேங்கிறானுங்க, காலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் வர காற்று பிடிங்கி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஜெனி தான் அவள் காரை எடுத்துகிட்டு அப்படியே வரா. என்ன சார், லிஃப்ட் வேணுமா அப்படின்ட்டு நக்கலாக கேட்குறா. ஏய், நான் நக்கலா? அவங்க காரில் எனக்கு ஒன்றும் லிஃப்ட்டு தேவையில்லை, எடுத்துட்டு கிளம்பு. டீ மச்சான், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் இல்லைம்மா, லிஃப்ட் வேணும். கொடுக்குறியா? தாராளமா, 3 சீட்டு காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஹான் அப்படியே திரும்பி ஜிம்னு முறைக்கிறான். டே என்னடா, டைம் வர ஆயிடுச்சு. நான் வர வீட்டுக்கு போய் எனக்கு வர முக்கியமான வேலை இருக்குது. என்ன போய் ஃபோனை பார்க்குறது தானே? நான் பொண்ணு இருக்குன்னு பார்க்குறேன். அசிங்கமாக கேட்டுருவான். கேட்டுக்கிட்டு வானான்னு சொல்கிறான். அவளே லிஃப்ட்டு தரேன்னு சொல்கிறான். தெய்வம் வந்து லிஃப்ட்டு கொடுக்கும்போது தெய்வத்தோட பேச்சு நம்ம மதிக்கலாம்ல. ஏன் மதிக்காமல் இருக்கணும்? வா வந்து காரில் ஏறு, நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிறான். ஜிம்மன் சார், என்னம்மா பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா? எது பின்னாடியா? அது ஹானுக்கு கிரியேட் இன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனு போய் பின்னாடி உட்காந்துக்கிறான். ஸோ ஹானும் வெறுப்பாக வந்து காரில் உட்காடுறான். என்ன சார் கோமா? ஒரு இலம் இல்லை, நேராக என்னை வீட்டை ட்ராப் பண்ணிட்டு எங்கன்னா போ. உனக்கு அமௌண்ட் வேணுன்னா கூட நான் தரேன். நான் கேட்கல, இது ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஓவராக பிகு பண்ணிக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி திட்டி விட்டு அங்கெல்லாம் காரில் அப்படி போகிறாங்க. ஸோ இந்த சைடு ஜேகே ஒரு மாதிரி கேஷுவலாக நடந்து போய் அப்படியே டே பக்கத்தில் நின்றுக்கிறான். ஸோ டே பாட்டு அப்படியே கால் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கான். என்ன பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்க்கு போட்ட உருவம் அப்படியே நிற்கிது. ஸோ பக்குன்னு பயந்துடுறான். ஆச்சா ஆமாம், நெஞ்சை அடிச்சிருச்சு. ஜேகே சார், கண்டுபிடிச்சிட்டியா? பின்ன இவ்வளோ ஹைட்டாக பிளாக் அண்ட் பேக் சூட்டில் மாஸ்க்கு போட்டு வர ஒரே ஆள் நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களை கண்டுபிடிக்க முடியாதா? நீங்கள் என்ன பஸ் ஸ்டாப்பில் பண்ணுறீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது கார் பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறம் கார் கீயும் வீட்டில் இருக்குது. கால் டாக்ஸி புக் பண்ணாலும் எதுவும் வரல, அதான் பஸ்ஸில் போகலான்ட்டு. எது நீங்கள் பஸ்லையா? அதுவும் இந்த டைமில்? டைமை பாருங்கள், டைம் 10 o'clock ஆகிடுச்சு. எந்த டைமாக இருந்தால் என்ன? இப்போ தான் ஒரு நியூஸில் இருந்து எல்லாத்துலேயுமே ஆவலாக இருப்பாங்க, எப்படா நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கணுன்ட்டு. நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா போங்க, நான் வேணால் உங்களுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு புக் பண்ணலான்னு போகிறான். யாரும் எடுக்க மாட்டாங்க. எதை எடுக்க மாட்டாங்களா? ஏன்? அதே எடுக்க மாட்டாங்கன்னா எனக்கு இப்போ பஸ்ஸில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதில் உனக்கு எதாவது பிரச்சனையா? நீ என்ன டிக்கெட்டுக்கு காசு கொடுக்க போறியா? இல்லை, அப்போ மூடிக்கிட்டு பஸ்ஸில் வரதுலாம் ஏறிக்கிட்டு இறங்கி போகிற வழியை மட்டும் பாரு. என்ன எனக்கு நீ லெக்சர் எடுக்கிற வேலைலாம் வேணாம். ஆரம்பிச்சிட்டான். என்னம்மா பண்ணுங்க, உங்கள் சேஃப்டிக்கு தான் சொன்னேன். என் சேஃப்டி எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறப்பாவே நிற்கிறான். ஸோ உள்ள அந்த மார்க்ஸுக்குள்ளே அப்படி சிரிக்கிறான். சார், இதுதான் லாஸ்ட்டு பஸ், என்ன ஏறிக்கோங்க,
இல்லைன்னா வேணாம். அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ ப்ரெஸ் போச்சு, ஏறவே இல்லை நீ. அது அது வந்து எனக்கு கிளைமேட்டை பார்த்தோன்னு பிடிச்சிச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன். அதுவும் இல்லாமல் கூட்டமாக வேறு இருந்துச்சு பஸ், அதனால தான். இதுக்கு மேலே கேட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அனுப்புகிறான். ஸோ ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்ட்டு ஏறிக்கிறான். சார் பஸ் கார்டு எங்க? பஸ் கார்டுனா சரியாக போச்சு. இதான் பணக்கார வீட்டில் வளர்ந்தா மூளை கொஞ்சம் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, ரேட்டு தான். ஏய் என்ன? ஒன்றும் இல்லை சார், நானே பே பண்ணுறேன் அப்படின்ட்டு இவனே கார்டு போட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஏன் சார், பஸ்ஸில் வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது, அதுக்கு கார்டு பே பண்ணி எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? அது கூட தெரில, பஸ்ஸில் போகணும் மட்டும் ஆசை அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே சீட்டில் தான் உட்காடுறாங்க. ஸோ ஜேகே விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு, அவன் எங்கே போகிற? இந்த டைமுக்கு எங்கே போவாங்க? வீட்டுக்கு தான். நீங்கள்? அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். இந்த டைமுக்கு எங்கே போவாங்க? வீட்டுக்கு தான். வேறு மாதிரி பணக்கார பசங்களாம் பாருக்கு போவாங்கன்னு நினச்சேன். ஹலோ, நான் அப்படி இல்லைன்னா எல்லார் மாதிரியும் என்னை தப்பாக எடுத்துக்காது. எல்லார் மாதிரியும் உங்களால் தப்பாக எடுக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் மேலே தனி ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்குது. ஸோ உங்களை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி இப்படி குஜாலாக இருக்கும்ல. ஏன் மேலே தனி ரெஸ்பெக்டா? ஏன் அப்படி? நான் தான் எப்போ பார்த்தாலும் ஒன்று திட்டிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஆக்சுவலி எவ்வளோ கோவம் தானே வரணும். அதெல்லாம் இல்லை, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கறது, அதை நான் பிஸியாக செய்கிறது, அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்போது என் மேலே கோவம் வந்தது இல்லையா? வரும். சின்னடா இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்னு கோவம் வரும். ஏய் சொன்னேன் சார், நீங்கள் கேட்டீங்க அதனால சொன்னேன். அது என்ன என் மேலே தண்ணி மரியாதை? அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்? நீங்கள் என்ன தான் ஆஃபீஸில் டெரராக இருந்தாலும் எல்லாருக்கும் கேண்டீன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. அந்த கேண்டீன் எப்பயுமே ஃபுட் இருக்கும். யாராவது இல்லைன்னு சொன்னால் உங்ககிட்ட அது இல்லைன்னு இருக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க, எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆஃபீஸில் எல்லோரையும் ஜாலியாக வச்சுப்பீங்க. என்ன தான் வரப்பா தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ளே நல்ல ஈர மனசு இருக்குது, ஆனால் அது வெளியில் தான் காட்டிக்க மாட்டீங்க. அதான் சொல்லுவாங்களே, நல்ல மனசு எப்பயுமே வெளியில் தெரியாதுன்னு. அந்த மாதிரி தான் உங்கள் மேலே எனக்கு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆஃபீஸில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்களே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, என்கிட்ட மட்டும் வேறப்பா தெரியுறீங்க, என்னை மட்டும் அடிக்கடி கூப்பிட்டு வேலையை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் ஏன்? அதெல்லாம் கேள்வி கேட்காது. என்ன, நான் உன்னோட சிஇஓ, ஸோ அந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும். என்ன, என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறான்லாம் வச்சுக்காது. அதானே பார்த்தேன், எங்கடா வரப்பு தானே வரலேன்ட்டு வந்துச்சுல்ல. சும்மா சொன்னேன் சார், இவ்வளோதான் என் மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்டா? ஆமாம், வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இவ்வளோ தான். பரவாயில்ல, நல்லா ரெஸ்பெக்டாக தான் வச்சுருக்கு. வேறு ஏதோ தப்பாக சொல்லுவேன்னு நினச்சேன். உங்களை பற்றி தப்பாக சொல்ல எதுவுமே இல்லை சார், தப்பாகவும் இருக்காது. நான் பார்த்த வரையும் நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். அப்படியா? அப்படியா தெரியுது. ஆமாம், சரி விடு, நாளைக்கு வேணால் எக்ஸ்ட்ரா உனக்கு 2-3 வேலையை சேர்த்தே கொடுக்குறேன். ஐயோ சார், ஏற்கனவே நான் இந்த ஒர்க்கை பார்க்க முடியல, இன்னும் ஒர்க் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என் கதை முடிஞ்சிடும். அதை மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். பார்க்கலாம் பண்ணுறதா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சிங்களா? இல்லையே, மாஸ்க்குள்ளே சிரிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் வெளில காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே ரொம்ப நாள் இருக்காதீங்க, என்றைக்கா இருந்தாலும் வெளில வரும். வந்தால் பார்த்துக்கலாம். ஆமாம், ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? நீ வந்து, அதாவது நான் வந்து அதாவது நீ இப்படாஜிக்கு கேட்குறது, சொல்லுங்கள், வாய் வரையும் வந்துருச்சு, சொல்லிட்டா முடிஞ்சிடும். நீ சிங்கிளாக கமிட்டடா? ஓ, இதை கேட்கலாம் சார், இவ்வளோ டென்ஷனா நீ? இவ்வளோ? ஏய், யார் டென்ஷனானா? சும்மா கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன் உங்களுக்கு கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் அப்படி தான். ஓ, இப்போ நான் எந்த ஆன்சர் சொன்னால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சொல்லுங்கள், சொல்கிறேன். அது நீ சொல்கிறத பொறுத்து இருக்கு.
எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனால் அவரும் சொல்லிக்கல, நானும் சொல்லிக்கல. ஸோ இது ஒன் சைடா இல்லை சிங்கிளா இல்லை டபுள் சைடா, இது லவ்வா, இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. எது உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாஸ்க்கை கழட்டிகிட்டே கேட்குறான். ஷோ சார் மாஸ்க்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டுவிட்டு, என்ன சார் பண்ணுறீங்க, எப்படா டக்குன்னு மாஸ்க் எடுத்து கட்டுறதான், இது என்ன ஃபேஷன் ஷோவா, இதான் அது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. மாஸ்க்கை போட்டேருங்க. என்ன உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா, யார் இது, ஏன் அவன், அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் ஜஸ்ட் கேட்டீங்க நான் சொன்னேன் அவ்வளோதான். ஏய் ஒழுங்கா சொல்லு, யார் இது, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்ல உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அவளுக்கு ஆஃபீஸ் போனது இருக்கு சார். அது என் பர்சனல், நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம்ல பர்சனல். நான் ஒரு சிஓ மட்டும்தான், அந்த மாதிரி தான் நடந்துக்கணும்ல. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க, நீங்கள் கேட்டீங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணேன். ஸ்டாப் வந்துருச்சு, இறங்க தான் இந்த இறங்கு, இல்லைனா இங்கே போகிறேன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கீழே இறங்கிடுறான். சொல்லிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடியே வரான். ஹலோ சார் சார் நில்லுங்க, எங்கே போகிறீங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக? ஏய் உனக்கு என்ன, உனக்கு யாரோ பிடிச்சிருக்குல்ல, அவங்கக்கிட்ட பேசு. என்கிட்ட பேசுறதை பார்த்தா கோச்சிக்க போகிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்ன, அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, ஆனால் அவருக்கு மெசேஜ் பண்ணவோ பேசவோ லைட்டாக பயமாக இருக்குது. ஏன், அதெல்லாம் அப்படி தான் சார். எனக்கு ஒரு டவுட், அதை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா? நான் ஏன் கிளியர் பண்ணும்? போய் உனக்கு பிடிச்சிருக்கு அவர்கிட்ட கேடு, அவர் கிளியர் பண்ணுவார். சார் அவரையே இழுக்காதீங்க, அவரை பற்றி ஒரு டவுட்டு தான். அவனை பற்றி என்ன டவுட்டு? அது என்னோடய லவ் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட்டே எனக்கு தெரியல. அந்த ரிசல்ட்டை நீங்கள் சொல்கிறீங்களா, எப்படியும் வீட்டுக்கு போக இன்னும் 20 minutes ஆகும், அதுக்குள்ளே நான் சொல்லிடுவேன். எது என்ன சொல்கிற? ஓ லவ் ஸ்டோரி எனக்கு எதுக்கு, அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ தான் சொன்னல அதுவும் பர்சனல்ட்டு. அது சிஓ நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசும்போது என்ன பர்சனலாக அது வேண்டி கிடக்குன்ட்டு சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் உனக்கு என்ன டவுட்? அப்படி கேளுங்க அப்படின்ட்டு டக்குன்னு கிட்டே வந்து நின்றுக்கிறான். ஏய் என்ன பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். சொல்லு. அது எப்படி ஆரம்பிக்கிறது? சரி நான் கிளம்புறேன். நில்லுங்க சொல்கிறேன். நானும் மற்ற பசங்க மாதிரி தான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தருதன மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டு சுச்சுவேஷன் பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. அப்பப்போ கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன்னா, ஒரு நாள் வண்டியில் போகும்போது ஒரு கார் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். அதை பார்த்தா லக்ஸுரியான ரொம்ப பயங்கரமான ஒரு காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அவன் காரில் இடிச்சது. ஐயோ போச்சு, யாரு காரில் இடிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேப் தான் அப்படியே இறங்கி வரான். சார் சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன் வேலைக்கு போகிற அவசரத்தில். எது வேலைக்கு போகிற அவசரத்தில் தெரியாமல் அடிச்சிட்டியா? இது எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமாடா? இந்த காரில் உன் பாதி சம்பளத்தோட கூட கிளியர் பண்ண முடியாது, எப்படி இடிச்சிருக்க? புள்ளுங்க மரியாதை பணத்தடு. சார் அது சாரி சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். இப்போ நான் போய் ஆகணும், ப்ளீஸ் என்னை விடுங்க. எது விடணுமா? என்ன நினச்சிட்ருக்க? என்னாலாம் முடியாது. ஒழுங்காக காருக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இரு. சார் என்ன சார் நீங்கள் அதான் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கீங்க, நான் சாரின்னு சொல்லிட்டு தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். வேணும்னு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துக்கோங்க, ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, தயவு செஞ்சு என்ன விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது, இல்லைடா இங்கே போகிற? எனக்கு இப்போ தெரியாது, இந்த காரை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் நீ போகிற. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பீங்க பார்த்தா, எனக்கு அப்படி தான் தெரியுது. உங்கள் பணத்தை வச்சு நீங்களே சரி பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க. எது இல்லையா? நீ இப்படி சொன்னால் நான் வாயும் கையை பற்றிக்கிட்டு போக வேண்டியமா? என்னாலாம் முடியாது. சொல்லுங்கா 1 million எடுத்து வை. இது 1 million சார்? என்ன சார் இவ்வளோ கேட்குறீங்க? ஐயோ 2 வருஷம் சம்பளத்தை தின்னா கூட இவ்வளோ வராதே சார். ப்ளீஸ் சார்
அதெல்லாம் முடியாது, என்னாலலாம் வாய்ப்பே இல்லை சார். ப்ளீஸ் நீங்கள் கேஸ் கூட போட்டுக்கோங்க. இப்போ அர்ஜென்ட்டான வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்ன வேலை அப்படி பார்க்குறான்? சார் அதான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதான் சொல்ல முடியாது. உள்ளுங்க மாதிரி தான் காரை சரி பண்ணி கொடுக்குறியா இல்லை என்ன பண்ணுற? ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே. கடவுளே, காலம் கத்தால இவன் கண்ணே முழிக்கணும். ஏய் என்னடா என்ன? சாரி சார், ப்ளீஸ் சார், இவ்வளோ கொஞ்சம் கேட்குறேன்ல, கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கிட்ட அப்படியே ஒரு வண்டி இடிக்கலான்னு வரும்போது டேக்கிட்ட ஸோ உடனே டக்குன்னு ஜேக்கை பிடிச்சி எடுத்துருப்பான். ஏய் சண்டை போடுறனா கூட ஓரமை போட்டு வந்து நிற்க மாட்டியா? எவனா வரேன் போகிறவனா இடிச்சிட்டு போயிட்டேன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி அவன் ஐஸே அப்படி ஒத்து ஒத்து பார்த்துட்ருக்கான். என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு திட்டும்போது. ஐயோ சி, சண்டை போட்டுட்டு இருக்கேன். கூடாது சாரி சார், அது தெரியாமல் அப்படின்ட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் தெரியும். உங்களுக்கு என்ன வேலை வேணும் அதை சொல்லுங்கள். அது வந்து ரைட்டிங் ஒர்க் ஒழுங்காக பண்ணுவியா? பண்ணுவேன். அப்போ ஓகே, என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ. சரி, கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோவா? உண்மையாவா? ஆமாம், கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சார் என்னையா கேட்குறீங்க? உன்னை தான் சொல்கிறேன். அப்புறம் என் காருக்கான செலவை யார் கொடுப்பா? வேலை பார்த்து சம்பளத்தில் கழிச்சுக்கிறேன், அந்த ஒழுங்காக வேலை பாரு. இது தண்ணீர் இருந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு ப்ரோனா? சார் உங்கள் கம்பெனி ஜோன் கம்பெனி. எது ஜோன் கம்பெனியா? அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் நீங்கள் அங்கே எம்ப்ளாயியா? ஏய், எம்ப்ளாயாக இருந்தால் எப்படி நான் வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணிக்க சொல்லுவேன்? அந்த கம்பெனியோட சிஇஓ. எது சிஇஓவா? யார் நீங்களா? இருங்க, உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சனே. ஆர்டிக்கல்லாம் வருவீங்களே, அது நீங்கள் தானா? ஆமாம். ஓவராக பேசணுன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் போட்டு தர மாட்டேன். ஐயோ இல்லை, நான் பேசவே மாட்டேன். எப்போ எங்கே வந்து எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அது மட்டும் சொல்லுங்கள். ஓவராக பல காட்டாது, எனக்கு கடன் பட்டிருக்கு. ஸோ அந்த கடனை கழிக்க மட்டும்தான் வரேன், புரியுதா? ஐயோ இப்படியெல்லாம் ஒன்று நடக்குமா? சரி, நான் கண்டிப்பாக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்திருப்பான். ஃபர்ஸ்டே அந்த கம்பெனிக்கு போகும்போது அப்படி திருன்னு முழிச்சிக்கிட்டே போவான். என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, இப்படி வேலை பார்க்க போகிறனோ அப்படின்ட்டு தேவா அப்படி பயந்துக்கிட்டே உள்ளே போகும்போது அங்கே லினின்னு ஒரு பொண்ணு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தான் மிஸ்டர் கிம் தயாங்க? ஆமாம், உங்களை சிஓ சார் வர சொன்னார். எங்கே? இதோ அங்கே கேபின் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே உள்ளே போகிறான். மை கமெண்ட் சார்? கமெண்ட் என்ன? வேலைக்கு வர டைம் ஆகுது, பஸ்னே நல்லா வரணும்னு தெரியாது உனக்கு? அது சாரி சார், கொஞ்சம் இஷ்யூ. அதான் என்ன இஷ்யூ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேமிலி மேட்ரு. அது சொல்லு. சரி, உனக்கு இங்கே இருக்க வேலை என்ன தெரியுமா? இங்கே சில பேர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ டைப்பிங் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். அதனால் முக்கியமான ஃபைல்லாம் டைப்பிங் பண்ணி அதை ப்ரிண்ட் எடுத்து எனக்கு சைன் பண்ண கொண்டு வரணும், அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கு நீ செய்வேணாம். எக்ஸ்ட்ராவும் உனக்கு வேலை வரலாம். ஸோ அந்த வேலையை நீ தான் பார்க்கணும் என்ன? ஓகே சார். எவ்வளோ சேலரி? அது போக போக உனக்கே தெரியும். இப்போ போய் ஒர்க் பாரு போ. ஓகே. அப்புறம் ஒன்று, இந்த 1 மில்லியன் வாங்கினா எப்போ கொடுக்கணும்? அதான் சொன்னல, இந்த நீ கம்பெனியில் வேலை செய்ய ஒவ்வொரு நாளும் நான் அப்படி கழிச்சுப்பேன்னு. ஓ, அப்போ எனக்கு சம்பளமே வராதா சார்? வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் நான் உனக்கு வர சம்பளத்தில் 1 மில்லியனை கழிச்சுப்பேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு அவ்வளோ சம்பளம் வருமா? கேள்வியெல்லாம் கேட்காது, போய் வேலையை பாருண்ணா. ஓகே அப்படின்ட்டு போகும்போது ஒரு மாதிரி குறுகுறுன்னு தேவையே ஜங்குக்கே அப்படி பார்த்துட்டு போகிறான். ஏய் என்ன குறுகுறுன்னு அப்படி பார்க்குற? இல்லை, சும்மா பார்த்தேன்.
அம்சமாக இருக்கானேன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை சார், என்ன பையன் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுட்டே போயிருப்பான். ஸோ டேஸ் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கம்பெனியில் இருக்கவங்கெல்லாம் டே கிட்ட வந்து பேசுகிறாங்க. டே, நீ தானே எங்கள் டைப்பிங் மேனேஜர், அதனால் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப். என்ன செய்யணும்? அது வந்து சாருக்கு பர்த்டே வருது. சரி, அவருக்கு பர்த்டேக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். கம்பெனியில் நாங்கள்லாம் சொல்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி க்ரியேட் பண்ணி சாருக்கு அதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அவருக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுதான் எங்கள் பர்த்டே கிஃப்டாக இருக்கும். அதை நீ பண்ணுறியா? சாருக்கு பர்த்டேவா? ஓ, பர்த்டே வர இடத்துல இருக்குது. சரி, பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக ஆர்டிக்கல் எல்லாமே என்னென்ன பண்ணணும், என்னென்ன எழுதக்கூடாதுலாம் எழுதியிருக்கு. நீ கரெக்ஷன் பார்த்து எழுதிடு. என்ன, நாளைக்கு சாரோட பர்த்டே. என்ன, நாளைக்கா? அதுக்குள்ளே எப்படி நான் என்னால் ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியும் டே, உன்னால் முடியும்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து அந்த ஆர்டிக்கலையும் க்ரியேட் பண்ணிகிட்ருப்பான். அப்போது டீயோட டேபிள் கிட்ட, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? சார் நீங்களா? குட் நைட். சி நல்ல சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிகிட்ருக்க கம்பெனியில்? நைட் டியூட்டிக்காரங்களே வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து ஆர்டிக்கலா? என்ன ஆர்டிக்கல்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதான் அதை முடிச்சுட்டு போகலாமேன்ட்டு. நான் எதுவும் உங்களுக்கு ஒர்க் கொடுக்கலையே. இல்லை சார், கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒர்க் பார்த்துட்ருக்கேன். இப்போ மேலே கேளுங்க ப்ளீஸ். என்னமோ பண்ணு. சாப்பிட்டியா? காலையிலேருந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன இதெல்லாம் கேட்குறாரு? இல்லை சார், சாப்பிடல, வீட்டுக்கு போய் தான். இப்போயே மணி ஒன்றாச்சு. ஒன்றா? ஐயோ, இன்னும் 2 பேட்ச் முடிக்கணுமே. சார் நான் பார்த்துக்குறேன் சார், டோன்ட் வரி, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி போயிருப்பான். ஸோ அவன் போன கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பார்சல் மாதிரி வந்திருக்கும். என்ன, ஃபுட்டா? யார் ஆர்டர் பண்ணுது? எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் இது? அது உங்ககிட்ட சொல்ல நான் சொன்னாரு சார். என்ஜாய் யுவர் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இது பயங்கரமாக பசிக்குது அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி சாப்பிட்டு அந்த ஆர்டிக்கலும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஸோ அந்த ஆர்டிக்கலையும் பப்ளிஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ மார்னிங் தான் அப்படியே கிளம்பி ரொம்ப டயர்டாக அப்படியே ஆஃபீஸ்க்கு வரான். ஸோ ஆஃபீஸில் எல்லோரும் டேவை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. என்ன எல்லாம் இப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடி அப்படியே போய் அவன் கேபினில் உட்காந்துட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜெனி தான் குடுகுடுன்னு ஓடி வரா. டே என்னடா பண்ணி வச்சுருக்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ ஆர்டிக்கல் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணல? ஆமாம், ஜேகே சார் பர்த்டேக்கு. என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா? என்ன பண்ண? ஏட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத மாட்டியாடா? ஓ, டிபார்ட் லாஸ்ட் பேஜ் என்ன எழுதி வச்சுருக்கன்ட்டு. என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்த்த உடனே சரியான ஷாக்கு. ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஜேகே ஒரு மென்டல், அவனுக்கு இந்த கம்பெனியை நடத்த ஒரு பர்சன் கூட தகுதியே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எழுதி வச்சுருக்கான். ஏன்னா ஜேகே வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாள், இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால் ஐயோ இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஐயோ, தூக்கத்தில் ஏதோ எழுதிட்டேன் ஜெனி, அது வேறு தெரியாமல் பப்ளிஷ் வேறு பண்ணி வச்சுருக்கனே. ஓ, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது நீங்கள் கேட்டுக்கு ஓச்ச. இப்போ ஜேகே சார் வந்துட்டுருக்காரு வெறியோட. ஒரு பர்த்டேவே நாசமாக போச்சு, ஏண்டா? ஐயோ, என்ன ஜெனி பண்ணுறது? என்ன பண்ணுறது என்கிட்டே கேள்வி மறுபடியும். நீ இன்னைக்கு ஆஃபீஸே வரல, ஒரு வாரத்துக்குள்ளே டக்குன்னு ஓடிடு, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து. என்னடா எழுதி வச்சுருக்க? ஓடு. சரி சரி அப்படின்ட்டு அவன் கேபினை விட்டு வெளில வரும்போது ஜங்குவுக்கு அவ்வளோ கோவத்தோடு அந்த மேகசின் எடுத்துகிட்டு வரான். டேய், இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா நாய்களும் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லோரும் போய் நிற்கிறாங்க. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது ஏன்டா? அது சார்,
அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் அப்படியே முழிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தா டே தான் அப்படியே பதுங்கி அப்படியே போயிடலாமே அப்படின்ட்டு போகலான்னு போகும்போது அந்த பொண்ணு பார்க்குற டைரெக்ஷனில் அப்படியே திரும்பி ஜேகே பார்க்குறான். டே டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஐயோ பார்த்துட்டாரு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறான். ஸோ பின்னாடி சிவான ஜேகேவும் அப்படியே ஓடுறாரு. சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி டே ஃபுல்லுங்க மரியாதை வெளில வந்துரு, டோர் ஓப்பன் பண்ணுறா. சாரி சார் ஏதோ தூக்கத்தில் தப்பாக எழுதிட்டேன். என்ன எழுதி வச்சுருக்கா? நான் ஒரு பைத்தியமா? என்ன எனக்கு இந்த கம்பெனியை நடத்த தகுதியும் இல்லையா? லூஸு மென்டல் குரங்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கெட்ட வார்த்தை வர போட்டு எழுதி வச்சுருக்கேன். என்னை பார்த்தா எப்படா தெரிஞ்சு? ஃபுல்லுங்க மரியாதை வெளில வந்துரு. அது கூட பரவாயில்லடா, என்னடா எழுதி வச்சுருக்கேன்? நான் எல்லாத்துலையும் வீக்குன்னு எழுதி வச்சுருக்கேன். அப்படியே நான் எழுதி வச்சேன். ஐயோ சார் எது தெரியாமல் பப்ளிஷ் பண்ணிட்டேன். சாரி டே கழுவாடா, ஒழுங்கு மரியாதை வெளில வந்துரு. டே மச்சான் என்னடா பண்ணுறீங்க? டே ஆர்டிக்கலை பாடுறா என்ன எழுதி வச்சுருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஜிம்மனு தான் பார்க்குறாங்க. ஸோ அவனுங்களுக்கு பார்த்ததுமே சிரிப்பான சிரிப்பு. அச்சா என்னடா இது, நீ எல்லாத்துலேயும் வீக்கெண்ட் எழுதிருக்கு. டேய் ஒத்த மூட்டு போயிடுங்க, ஏற்கனவே கடுப்பு மயிரில் இருக்கேன். டேய் டோர் ஓப்பன் பண்ணுறா, ஓப்பன் பண்ணு. சாரி சார் ரொம்ப சாரி சார், நம்ம வேலையை விட்டு கூட போயிடுறேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் டோரை விட்டா உடச்சிருவான் போல். சரி நானே வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெளியில் வந்து நிற்கிறான். பொண்ணு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அவனை அடிக்க முடியாமல் அப்படியே காற்றுலேயே கலக்கையும் இப்படி ஒரு மாதிரி பரப்பிட்டு இருக்கான். சாரி உன்னை வேலைக்கு வச்சதுக்கு என்னென்ன பொண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கண்ணு முன்னாடி நிற்காது, ஒழுங்கு மாதிரி ஓடிடு. சார் போடா, அது வேலையை விட்டா. டேய் நீ போய் சொல்லிடு. டேய் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாள், போயிட்டு நாளைக்கு வாப்போ. அவன் கொஞ்சம் கூல்டான ஆகட்டும். நல்ல வேலை கம்பெனியில் மட்டும் பப்ளிஷ் ஆச்சு, நல்லா இருந்தது. சாரோட பாலிசியே போயிருக்கும். சார் மச்சான் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு, அப்புறம் வச்சுக்கிறேன். அவ்வளோ அவன் தட்டி விட்றா அப்படின்னு சொன்னதும் டேவும் அங்கேருந்து ஓடி இருப்பான். ஆனால் டேக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்திருக்கான் அவன் நடந்திருக்கதெல்லாம் பார்த்துட்டு. ஐயோ அசிங்கப்படுத்திட்டனே. ஆனால் பரவாயில்ல கூட்டாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ டேஸ் இவ்வளோ தான் போயிருக்கோம். அவன் அப்படியே அவனுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸோ மின்சோன்னு ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்கும். ஸோ அவள் ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்ட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தெரியவா. ஆனால் ஜேகேக்கு டேக்கு எதுவுமே பிடிக்காது. இவ்வளோ வேலையை விட்டு போச்சா தான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு. பூத்தலைய மாட்டிக்கிறான், என்ன பண்ணுறது இப்போது? ஜெனி எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்னடா? இந்த மீன்ஸ் ஒரு கலை இப்போ பார்த்தா அட்டைப்பூச்சி மாதிரி அந்த ஜேகே பின்னாடியே சுற்றிட்டுருக்கா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இப்படியாவது கம்பெனி விட்டு துரத்தணும். அதுக்கு தான் ஐடியா இருக்கா? அதுக்கு என்ன ஐடியா? இங்கே கொடுக்குற சேலரி விட அங்கே அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் கூப்பிட்டா போயிட போகிறா. அப்படியா? அப்போ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த பொண்ணையே கம்பெனி விட்டு துரத்தி விட்ருப்பான், வேறு கம்பெனிக்கு மாற்றி விட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி அப்படியே ஜேக்கு கிட்ட ஒரு கதை மாதிரி எப்படி சொல்கிறான். இப்படி தான் சார் அவரும் என்ன லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவரும் என்கிட்ட காட்டிக்கவே மாட்டேங்கிறார். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்படி ஏதாவது டேஸ் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நான் அவரை அட்மைட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ க்யூட்டாக போகும். அவர் என்ன தான் என்கிட்ட திட்டி கோவப்பட்டாலும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவர் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக வீட்டில் ஒன்று இருக்குது. அதை விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசணும். அவங்க போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஒரு பர்சனால் மட்டும்தான். எப்படி என் லைஃப்பில் வந்தார், என்னென்னா நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இதெல்லாம் மறக்கவே முடியாது.
அவருக்கே தெரியாமல் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. அவர் ஒவ்வொரு டைமும் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தது, நான் கம்பெனியில் பிஸியாக இருக்கும்போது எனக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்தது, எனக்கே தெரியாமல் என்ன அவர் பார்க்குறது, அப்புறம் நான் வெளில போகும்போதெல்லாம் என் பின்னாடியே வர்றது, அப்பப்போ திருட்டுத்தனமாக என் கூட வரணுன்ட்டு பஸ்ஸில் வர்றது, எல்லாம் பண்ணார். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. இவ்வளோ தான் சார் லவ் ஸ்டோரி. எப்படி நல்லா இருக்கா இல்லை முக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கிட்டே கேட்குறான். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ இருக்கா. அந்த பையனை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? அவ்வளோ பிடிக்குமாவா? ரொம்ப 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 பிடிக்கும். அதுதான் என் ஜிகே. ஏன்னா சாரி ஒன்றும் இல்லை. ஓகே, என் வீடு வந்துச்சு. பாய். போய் தூங்குங்க சிஓ சார் நல்லா. ஓகே பாய். தூங்குறேன். எப்படி தூக்கம் வேற ஒருத்தர் என்ன பண்ணுறானே. சின்னம்மா அந்த மரமாட்டிக்கு புரியல. ஜேகே சார் ஒரு செகண்ட். என்ன உங்களுக்கு நான் லவ் ஸ்டோரி சொன்னது புரிஞ்சதா இல்லை புரியலையா? எனக்கு எதுக்கு புரியணும், எதுக்கு புரியக்கூடாது? என்ன பேசுகிற நீ? கன்ஃபார்ம் மரமண்டைக்கு சுத்தமாக புரியல. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போய் தூங்குங்க நல்லா. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே திட்டி விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ வீட்டுக்குள்ளே போனால் அங்கங்கே அவனோட ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் அங்கங்கே இருக்குது. ஒரு மாதிரி அவங்க அப்பா குடிச்சிட்டு டிவி ஹை வால்யூமில் போட்டு ஒரு மாதிரி கண்ட வீடியோலாம் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்னையா பண்ணி வச்சுருக்க வீட்டை? என்னது இது வீடு? பார்த்ததில்ல வீடு ஃபுல்லுங்க மாதிரி இதை வீட்டை விட்டு வெளில போ. அதுக்குடா போகணும்? நான் என்னத்துக்கு போகணும்னு கேட்குறேன். ஏன்னா இது எங்கள் அப்பா அம்மா வீடு. நீ இருக்க இங்கே சுத்தமாக தகுதி இல்லைன்னு உங்ககிட்ட எப்போயோ சொல்லிட்டேன். உங்ககிட்ட கேவலம் அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, என்னோடய தலைவலி ஒழிஞ்சது. இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருப்பேன் எங்கள் அப்பா அம்மாவோட மெமரிஸோட. ஆனால் அவங்க இருந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் தண்ணி சரக்குன்ட்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து ராவடி அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்க. ஏன் இப்படி பண்ணுற? என்னை நிம்மதியாகவே விட மாட்டியா நீ? பாருடே இல்லாமல் பேசாது. உங்கள் அம்மா போன வாட்டி உன்னை நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன். கிழிச்ச நல்லா பார்த்து கிட்ட மனசை பேச முடியாது. இதை பாரு, நீ கேட்ட 10 லட்சத்தை கொடுத்துட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தில் என் பேரையே மாற்றிக்கிறேன். மனுஷனே இல்லை. என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அவனை அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு, இந்த பாரு உன் அம்மாக்காரி இறந்து போயிட்டா, அவ்வளோதான். அவள் இறந்து போன வாட்டி ஸ்டெப் ஃபாதர் நான் தான் உன்னை பார்த்துக்கணும். நல்லா தான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன கிழிச்ச? தினைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு வரது காசாக பிடுங்கி வச்சுக்கிறது, வந்த காசில் போய் குடிக்கிறது, இதுதான் பண்ணிகிட்ருக்கு. இதில் எங்கே என்ன நீ பார்த்துக்கிட்ட? நீ வீட்டில் இருக்க வரையும் எனக்கு நிம்மதியே இல்லை. உன் வீட்டை விட்டு துரத்துனா தான் எனக்கு நிம்மதி. கூட சீக்கிரம் நீ கேட்ட அந்த 10 லட்சத்தை உன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு துரத்துறேன். என்னடா என்கிட்டே முறைகிறியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மத்தியாக அவனுக்கு அடி விழுகுது. ஸோ இந்த ஜேகே வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். இப்போ ஹானு இவளுக்கு இவ்வளோ திமுறாக இருந்துக்கும் என்ன ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாடா. அண்ணே விடியடா, நீ பேசின பேச்சு அப்படி. நானடா பேசினேன்? கம்பெனியில் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னதுக்கு நடு ரோட்டில் நிறுத்தி விட்டு போவாளா? இவளே தான் லிஃப்ட்டு தரேன்னு சொல்லிட்டு இவளே நடு ரோட்டில் நிறுத்திட்டு போகிறா. நடு ரோட்டில் இல்லை மச்சான், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரோட்டில் விட்டு போயிட்டா, அவ்வளோதான். இப்போ என்ன 5 நிமிஷத்துல நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்கு நான் இப்போ கொந்தளிக்கிற? அவள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. இவ்வளோ பெரிய ஆள் நான் என்ன போய் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டா இவ? டே கருவாயா, எதுக்குடா இப்போ கத்திக்கிட்டு இருக்க? வாங்க சார் வாங்க. என்ன பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டிங்களா? அதெல்லாம் வந்துட்டேன். என் கண்ணிலே மாட்டினே என்ன? அதெல்லாம் மாட்டல.
எப்போ இந்த டே வந்து கம்பெனியில் சேர்ந்தானோ அப்போலேருந்து பைத்தியக்கார பையன் மாதிரியே சுற்றிட்டு இருக்கான். எல்லாம் அந்த கார் ஆக்சிடென்ட்னால வந்தது. என்னடா சொல்கிற? இரு டே கரோப்பலே, நேடா இப்போ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? புரியல, இன்னொரு தட்டை சொல்லு. கார் ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னேன். கார் ஆக்சிடெண்ட்டா? ஐயோ, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறான். ஜெகி யோசிடா. அட பாவி, இப்போ இவ்வளோ நேரம் லவ் பண்ணுன்னு சொன்னது என்னதான் சொல்லிட்டு இருந்தானா? அந்த கார் ஆக்சிடெண்ட். ஷிட். டேய், என்னை என்னடா ஆச்சு? மண்டியை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. டேய் ஜெகே, பாக்ஸ் வாயா. டேய் என்னடா ஆச்சு? அது வந்து டேய் என்னை லவ் பண்ணுறான்டா. ஆனால் அது எனக்கு புரியவே இல்லை பாரு. வீட்டுக்கு வந்து இப்போ மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். எதே டே உன்ன லவ் பண்ணுறானா? 2 பேரும் எளிய பூனைமா இல்லைடா அப்படிங்க. எப்படி சொல்கிற? இப்போ லவ் ஸ்டோரி சொன்னா மச்சான், அது அது எனக்கு நடந்த மாதிரி இருக்குது. ஐ மீன், நான் தான் அந்த பையன், அவன் லவ் பண்ணுற பையன். ஏன்னா அந்த கார் ஆக்சிடெண்ட் என்னோட காரு, அப்புறம் அந்த ஆர்டிக்கல் என்னோட ஆர்டிக்கல், அப்புறம் மீன்ஸோ அது ஜலசார பொண்ணு, எல்லாம் நான் தான்ற யோசிக்கிறதுக்குள்ளேயே பித்து பிடிச்சிருச்சு எனக்கு. மச்சான் இவன் பாரு பைத்தியம் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மச்சான் நான் இவ்வளோ பெரிய முட்டா பூவாக இருந்திருக்கேன் பாரு. சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லைடா. ஏன் இருந்திருக்காது? வேணும்னே தான் நான் அவன் பைக்கில் போய் உன் கார் அடித்த, அதான் எனக்கு தெரியுமே. மச்சான் கண்டுபிடிச்சேண்ணா? நீ பச்சையாக பண்ணினா எனக்கு எதுவும் தெரியாமல் போச்சா? தெரியும். ஸோ ஜேகே தான் அன்றைக்கி வந்து இந்த காரை கொண்டு போய் இடிச்சிருப்பான். அவனே தான் வேணும்னே கம்பெனிலேயே வந்து சேர சொல்லியிருப்பான். ஏன்னா பார்த்த உடனே டேவை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவ்வளோவா ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ இத்தனையும் ஜேகே வந்து வேணும்னே தான் பண்ணியிருப்பான். இப்போ பாரு, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் இன்டெரக்டாக சொன்னால டேரெக்டாக சொன்னானா கூட எனக்கு தெரியல பாரு மச்சான். ஆனால் என்னை லவ் பண்ணுறான், என் பால் பற்றி என்னை லவ் பண்ணுறான். நான் விட்டனே இப்போ லவ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறான். வெளியில் பார்த்தா அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மழையில் ஒரு மாதிரி நீரை சக் பண்ணிட்டு வெளியில் அப்படியே உட்காந்துருக்கான்ட்டு. இவன் இந்த மலையில் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். டே பால்பட்டி, ஏய் இது ரொம்ப மலையில் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா மூஞ்சி அப்படியே செவந்து போயிருக்கு. 5 விரல் அப்படியே பஞ்சிருக்கு. ஏய் யாரா உன்னை அடிச்சா? இப்படி இருக்கு கண்ணோ? எவன் உன் மேலே கை வச்சுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வெளில போகலாமா? ஏய் நீ ஓகேவா? ஒன்றும் டச் பண்ணாத, வலிக்குது. சரி சொல்லு, எங்கேயாச்சும் வெளில போகலாமா? பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் அப்படியே கூப்பிட்டு போகிறான். டேய் அவங்க 2 பேர் வீட்டுக்கு போங்கடா. எது எங்கள் 2 பேர் வீட்டுக்கா? மச்சான் இதுதானே நம்ம வீடு, அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு தனியாக வீடு இருக்குல்ல, மூட்டாங்க போங்கடா. ஹலோ இருந்தோடனே எல்லோரும் கட்டி விட்றீங்க பார்த்தீங்களா? போகிறேன், போய் தொலைகிறேன். அப்போது ஹானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ சார், நான் ஜெனி பேசுகிறேன். ஏய் நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களோட ஷர்ட் நான் வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கிறீங்களா? ஆஃபீஸ் நாளைக்கு எடுத்துகிட்டு வா. இல்லை நாளைக்கு ஆப்சண்ட், வரமாட்டேன். நான் இப்போயே வந்து வாங்கிக்கோங்க. சரி உன் லொக்கேஷன் அனுப்பி வை, வரேன். டே மச்சான் நீயும் போறியாடா? ஆமாண்டா. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு எப்பயும் பண்ணுறத போய் பண்ண போ. நான் போய் ஜெனி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வருவியா? இல்லை நீயும் ஓட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானு ஜம்முன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ தான் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அவன்கிட்ட டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் தலையெல்லாம் ஒரு மாதிரி துவட்டி விடுறான். இல்லை நானே துவட்டிக்கிறேன் கொடு
அப்படின்ட்டு அவனே துவட்டி விட்டுறான். உன்கிட்ட தான் கேட்குறேன், என்னாச்சு? ஏன் கண்ணை இப்படி சவந்திருக்கு? எப்சிலெலாம் பெட்டு வருது. என்ன அடி வாங்கினியா? வழக்கம் போல ஸ்டெப் ஃபாதர் அடிச்சாரா? ஆமாம். இரு, உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட இதை பற்றி சொன்னதே இல்லையே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு எப்படி தெரியும்? ஏய், என்ன உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற? ஒழுங்கா சார்னு கூப்பிட்றா. இன்னுமா அந்த மரமாட்டி கெட்டல? சார், உங்களுக்கு அப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஒரு ரெசியூமில் பார்த்தேன், ஸ்டெப் ஃபாதர்னு போட்டிருந்தது. வழக்கமாக இந்த ஸ்டெப் ஃபாதர்ஸ்லாம் இப்படி தான் நான் போட்டு அடிப்பானுங்க, நல்லாவே தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே பூந்துடலாம் தான் பார்ப்பேன். ஆனால் தானான்ட்டு அமைதியாக இருந்துட்டேன். ஏன் வந்து மூஞ்சில் புக்குன்னு கொடுத்துருக்க கூடாதா? சென்னைக்கும் போட்டு அடிக்கிறான், என்னால் தாங்கவே முடியல. யாவது வந்து அடிச்சிருக்கலாம்ல. இது சென்னைக்கு ஓடிக்கிறானா? சரி, உன் ஃபேமிலி மாட்டுறதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். குப்பா மவனை இன்னைக்கு செப்பான். எங்கே போகிறேன்? அவனை வீட்டை விட்டு துரத்த அவன் குடிச்சிட்டு மாட்டாயிட்டான். அதனால இப்போ நீ போக வேணாம். ஏன் போக வேணான்னா போக வேணாம்? ஏன் உனக்கு சொன்னால் புரியாதா? ஏய், சாருன்னு கூப்பிடுன்னு போது நடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அப்படியே பேசுகிறான். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என் லவ் ஸ்டோரி சொன்னது உன்னை பற்றி தான்ட்டு. நீ தான் அந்த லவ்வர்னு சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்டா புரியாத மாதிரி நடிப்பேன்? ஏய், என்ன வளர்ற? இங்கே பாருங்க சார், உங்கள் மூஞ்சிலே தெரியுது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்ட்டு. அப்போ எதுக்கு நடிக்கிறீங்களா? பேச கூட முடியல. ஏய், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா, கணத்தில் வச்சுக்கோ. அப்போ இதுக்கு ஆயின்மெண்ட் எடுத்துகிறாரு. ஆயின்மெண்ட்டா? ரொமான்டிக்கே இல்லாத ஆளிவன் என்ன சொன்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெரராக திரும்பி பார்க்குறான். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அவன் லிப்ஸில் போட்டு விடுறான். உனக்கு ரொமான்ஸ்னால் எதுவுமே தெரியாதா? ஏய், சார்னு கூப்பிடு. சார் சார், உங்களுக்கு ரொமான்டிக்கான இருக்குன்னா என்னது தெரியாதா சார்? ஏன் கேட்குற? இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, வெளியில் மழை பெய்யுது, உள்ள நீங்களும் நானும் மட்டும்தான். இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறது? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாது என்ன? நைட்டு இங்கே படுத்துங்கிட்டு மார்னிங் வீட்டுக்கு போ. இப்போ போனால் ஃபாதர் ஒன்று போட்டு அடிப்பார். இது மட்டும் தெளிவாக பேசுவான். குட் நைட் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யூர் கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். ஸோ ஒரு மாதிரி அவன் ரூமுக்கு போயிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்ருக்கான் ஜேகே. ஒரு வேளை இவனும் என்ன லவ் பண்ணலையோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, அவனும் என்ன லவ் பண்ணுறான், சரி சரி எது காட்டிக்கூடாது அப்படின்ட்டு அவனும் படுத்து அவன் ரூமில் அப்படி தூங்கிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில் தான். ஸோ எல்லாம் பரபரப்பாக எப்பயும் போல் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேவும் அவனும் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த ஜங்கு சும்மா இல்லாமல் டேக்கு எப்பயும் போல் அதே வேலையை கொடுத்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு புரிஞ்சதா இல்லையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறானா? ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ பிஜிமன் அவன் கேபின்லேருந்து அப்படியே வெளியில் வரான். ஸோ வெளியில் பார்த்தா அவன் எப்பயும் போல் இல்லாமல் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஷை ஆகிட்டு அப்படி வரான். என்ன இது எப்பயுமே அம்மனமாக தான் ஓடும், என்றைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டு ஓடுது? ஹானு மச்சான், டேய் ஏண்டா என்ன குட்டியா? ஐயா டே, பேய்க்கு தான் அடிச்சிச்சாடா உனக்கு? ஏண்டா மச்சான் கேட்குற? இல்லை, நைட் அவள் வீட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஏன் இப்படி கேவலமாக ஷை ஆகிட்டு வர? அது வந்து சொல்லணுமா? மயிறு சொல்லி தான் அவனு சொல்லு. அது வீட்டுக்கு போனானா ட்ரெஸ்ஸு கொடுத்தா அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அம்மா சொன்னா உனக்கும் அவ்வளோ சும்மா பிடிக்கும்னு சொன்னா. ஆமாம் சொன்னேன். அப்புறம் எடுத்து டப்புனு கிஸ் அடிச்சிட்டா. கிஸ் அடிச்சிட்டாளா? அப்போ மச்சான் நீ கதை கொண்டாண்டா. என் காற்றுல என்னடா கூவ போகிற? கதை கொண்டாடா.
அப்படின்னு சொன்னதும் இவனும் காதுக்கு போய் கொடுக்குறான். அப்போ நீ இல்லையா? ஆமாம் மச்சான், நான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. பட்ட பாவி, எல்லாரும் கண்ணி கழிச்சிட்டிங்களா? நான் தான் இன்னும் கதையில் போல. டே மச்சான், உண்மையை சொல்லு. டே ஆமாண்டா, இதுக்கு மேலே கேட்காத. வேகமாக வருது, நான் என் ஆளு கூப்பிட்டா போகிறேன்னு. இதான் ஆளு கூப்பிட்டாளா? டே சத்தியமாக சொல்கிறேன்டா ஹான்னு, நீ நல்லாவே இருக்க மாட்டே, சுத்தமாக நல்லா இருக்க மாட்டே. டே வாடா பார்த்துக்கலாம். ஆமாம், இன்டர்ன்ஷிப் அந்த பொண்ணுங்க என்னாச்சு? ஒரு ஃபிகர் கூட நல்லா இல்லைடா. அப்போ நீ காலம் போகிறா. சரி, நீ சொல்ல தேவை, மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் ரக்தியில் அப்படி போயிடுறான். சூப்பட்டே தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்தா இதெல்லாம் சாப்பிடு, ஹெல்த்துக்கு நல்லது. இது சார், நீங்கள் எப்படி கேண்டீனுக்கு? நீங்களாம் கேண்டீன் வரக்கூடாது. ஏன் ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்லைல்ல, ஒரு சாப்பிடு. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும், கேள்வி கேட்காம சாப்பிடு. இப்படி சாப்பிட்றியா இல்லை என்ன பண்ணுற? சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் அப்படி சாப்பிட்றான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, சரி உன்கிட்ட பேசணும், ஆஃபீஸ் டேரஸ் வந்துடுறேண்ணா. ஏன் கிட்டயா? என்ன பேசணும்? வாண்ணா வா, புரியுதா? சரி வரேன் அப்படின்ட்டு அவனும் அப்படி போயிடுறான். ஸோ டேவும் ஆஃபீஸ் டேரஸ்க்கு அப்படி போகிறான். எங்கே யாரையும் காணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து டக்குன்னு வந்து ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். யார் அப்படின்ட்டு பதறிட்டு திரும்பி பார்த்தா ஜேகே தான். சார் நீங்களா? ஆமாம் நான் தான். ஏன் கறி பிடிக்கூடாதா? முத்தம் கொடுக்கூடாதா? சார் என்ன பண்ணுறீங்க? ஏய் என்ன ஒவ்வொரு நடிக்காது என்ன? நான் ஒவ்வொரு நடிக்கிறேண்ணா என்ன அப்படின்ட்டு அங்கே ஒரு கட்டை இருக்குது, அது எடுத்துக்கிட்டு அப்படியே அடிக்கலான்னு வரான். ஏய் வெப்பன்ஸ் எதுக்கு எடுக்கிறேன்? நில்றா டேய். நான் நடிக்கிறேன்னாடா? சொல்லு, நான் நடிக்கிறேன்னா? நேற்றுலேருந்து நீ தான் பச்சையாக நடிக்கிற, அதுவும் ரொம்ப க்ரீனிஷாக. எது நானா? நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் அது நீயும் தெரிஞ்சும் நேற்று அப்படி நடிக்கிறேன்னா நீ வாழைப்படத்தோட மோசமாக நடிக்கிறடா நீ. கண்டுபிடிச்சியா? கேவலமாக கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி நீ என்னை லவ் பண்ணுறேன்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும். எது உனக்கு தெரியுமா? தெரியும். அதே மாதிரி நான் ஒரு மாதமாக லீவ் போட்டு நீ குடிச்சிக்கிட்டு ஆடிட்டு தேவதாஸ் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்ததும் எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரியுமா? தெரியும்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பத்துக்கு அடிக்கலான்னு போகிறான். நிறுத்து, என்ன போதும் எதுக்கு நான் டேஸ்ட் கூப்பிட்டேன்? இதுதான் அப்படின்ட்டு அவனை பிடிச்சிக்கிட்டே இழுத்து அவனை ஹிப்போட ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்ன அது வந்து சாரி நான் கேட்க முடியாது, உன்னை இதே மாதிரி தான் ஆஃபீஸில் ட்ரீட் பண்ணுவேன் எப்பயும் போல். நான் வீட்டில் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், அதுக்கு ஓகேவா? வேறு மாதிரியா? இந்த மாதிரி? ஏன் உனக்கு சத்தியமாக தெரிஞ்சு ஆகணுமா இப்போது? தெரிஞ்சே தான் ஆகணும். நீ ஆஃபீஸ்லேயே ரொம்ப கேரிங்காக நடந்துப்பேன், அங்கே என்ன வில்லனா நினைப்பியா? மேபி நாட், இருக்கலாம், எல்லாமே போகலாம். இந்த மாதிரி பேச்செலாம் வேணாம். ஆமாம், சாருக்கு எப்படி என் மேலே லவ் வந்தது? அது வந்து இந்த கண்டதும் காதல்னு என்ன மாதிரிலாம் நம்பியலை, ஆனால் பார்த்ததும் பிடிச்சிது. நானே தான் வேணும்னே காரை கொண்டு வந்து நிறுத்தேன். எது படபாவி? அப்போ நீயே தான் காரை கொண்டு வந்துருச்சியா? ஆமாம், நானே தான் அடித்தேன். அது பாவி, நானே தான் உன் கம்பெனிலே உன்னை வந்து சேர சொன்னேன். அப்புறம் அந்த ஆர்டிகல் தான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்ன நீ எல்லாத்துலேயும் வீக்குன்னு இருந்துதான் மாறு, சிரிக்காது. ஆனால் இன்னைக்கு நைட்டு வா, எல்லாத்துலேயும் வீக்காக இல்லை கரெக்டானு கட்டுறேன். இந்த வேலை தரணுன்னா என்கிட்ட வேணாம் என்ன? சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சு, நான் போகணும். மிஸ்டர் ஜியோஜங்குக், என்ன விட்டுறீங்களா? எங்கே போகிறேன்? என்ன ஆஃபீஸ் டைம் முடியல, நான் ஆஃபீஸில் இருக்க வரையும் இனிமேல் நீயும் ஆஃபீஸில் இருக்கணும். உன்னோட கேபின் மறுபடியும் மாற்றிட்டேன். இது மறுபடியுமா? எதுக்கு? என் பக்கத்துக்கு அந்த இங்கே இருக்க போகிறேன்.
நான் நினச்சப்பெல்லாம் உன்னை வந்து பார்க்க இதோ இந்த மாதிரி கிஸ் பண்ண. ஜங்குக், எப்போ இருந்து நீ இப்படிலாம் மாறின? அது அப்படிதான். ஆமாம், அந்த மின்சா கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் வழியிற நீ? நான் வழியிலடா, அவள் சும்மா லவ் பண்ணுறேன்னு தெரியுறா, சரி ஒரு ஓரமாக பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு விட்டேன். ஓ, ஒரு ஓரமாக பண்ணிட்டு போக நீங்கள் அப்படி புது சொல்ல போகிறேன் ஏதாவது? அதெல்லாம் எதுவும் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏதோ பண்ணிட்டு போனாங்க, பண்ணிட்டு போட்டுமே. இதை பாரு, அவகிட்ட பேசுகிற வேலை, போய் உரசுகிற வேலை, என்னை ஜெலஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுற வேலைலாம் வேணாம், புரியுதா? அது நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு அப்படி கீழே போயிடுறான். ஸோ டேக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. என்ன, எங்கள் அப்பனை பிடிச்சிட்டிங்களா? உண்மையாவா? ஐயோ, தேங்க்யூ சார். இது 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 ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேபின் ஓடுறான். ஜேகே, இது உன் வேலை தானே? என்னடா என் வேலை? எங்கள் அப்பா மேலே சும்மா போய் அவனுக்கு கேஸ் போட்டவனை ஜெயிலுக்கு அனுப்புனது. ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? நீ தான் பண்ணியா? ஆமாம். பர்சனலாக நான் தலைவிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இப்போ லவ்வராக தலையிடலாம்ல, அதான் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்யூ. லவ்வர்ஸ் கூட தேங்க்ஸா என்ன சொல்லிக்கலாமா? என்ன சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா மீன்ஸ் இதை நான் வந்து ஒரு மாதிரி நினச்சேன், ஆனால் ஒரு மாதிரி போயிடுச்சு. எப்படிலாம் கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஆனால் அது டோட்டலாக வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோ என்ன. ஓகே ஓகே ரமேஷ், பாய்.